Perfect. Perfect. இன்னைக்கு நமக்கு ரொம்பவே விருப்பமான ஃபேவரட்டான ரெசிபி மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் இந்த மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ படி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக சாஃப்டான மோமோஸ் செய்ய முடியும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரியங்கா ஹாட் ஃபுட். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. உப்பு மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ இதில் 1/4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மைதா அதிகமாக தண்ணி இழுக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவோட ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம். ஆயில் சேர்க்காமல் செய்கிறப்ப தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் மோமோஸ் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அழுத்தம் கொடுத்து பிசையணும். நான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் மாவை இழுக்கிறப்ப பிரேக் ஆகுதில்ல, இந்த மாதிரி ஆகாமல் இழுக்க இழுக்க வரணும். அது வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். மாவை கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு பிசையணும். எல்லா ரெசிபியை விடவும் இந்த மோமோஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக மாவு எடுத்தாலும் குவான்டிட்டியில் டபுள் மடங்கில் கிடைக்கும் மோமோஸ். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. 3 நிமிஷமாக பிசைஞ்சதும் இப்போ நம்ம மாவை இழுக்கிறப்ப பிரேக் ஆகாமல் இழுக்க இழுக்க வருதில்ல, இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை நம்ம கொண்டு வந்ததும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் மோமோஸ் பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாவை அப்படியே ரேப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ரேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு துணியை ஈரம் பண்ணிவிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் ஃப்ரீசரில் வைக்க முடியலைன்னா வெளியில் 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 கப் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு முட்டைக்கோசை 1 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க. பெருசு பெருசாக இருந்தால் மாவில் வச்சு மடிக்கிறப்ப சரியாக வராது. இது கூடவே 1/2 கப் குடமிளகாயும் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கியும் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் துருவி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் இருந்தால் அதையே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரையும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து இதை அப்படியே ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் கடாயில் வதக்கி மோமோஸ் செஞ்சால் டேஸ்ட் மாறிடும். ஒரிஜினல் மோமோஸ் டேஸ்ட்டு கிடைக்காது. கடைசியாக இப்போ இதில் நான் 100 கிராம், அதாவது 1 கப் பன்னீரை துருவி சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். பன்னீர் செஞ்சது இருக்குதுங்கிறதுக்காகத்தான் நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இதை சேர்த்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. இதை சேர்க்காமல் செஞ்சால் கூட நம்ம மோமோஸ் சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சிட்டு மோமோஸ் செய்கிறதுக்கு மாவை பால் ஷேப்பில் ரஃப்பாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவில் மாவோட சைஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியுது. கரெக்டாக சொல்லணும்னா கமர்கட் சைஸில் மாவை பிரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மோமோவோட சைஸ் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ எல்லா மாவையும் பிரித்து வச்சுட்டு மாவை திரட்டுறதுக்கு கொஞ்சம் மைதா மாவை எடுத்து தூவிக்கலாம். இப்போ திரட்டுறதுக்காக எடுத்துருக்கிற மாவோட சைஸை பாருங்கள். பானிபூரி செய்கிறதுக்கு மாவை எடுத்துப்போம்ல, அந்த சைஸில் இல்லைன்னா கமர்கட் சைஸில் தான் இருக்குது. இப்போ இதை ஒரு ரொம்ப மெல்லிசான லேயராக திரட்டிக்கோங்க. தின்னாக இருக்கணும், அதே சமயம் கிழிஞ்சிடக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மாவை திரட்டி முடித்ததும் வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வச்சுக்கலாம். மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் நல்லா அதிகமாக இருக்கணும், கேப் இல்லாத மாதிரி. கொஞ்சமாக வச்சிங்கன்னா வேகிறப்ப மோமோஸ் சுருங்கி போயிடும், அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி மாவோட பாதி அளவுக்கு சின்ன சின்னதாக மடித்து விட்டுட்டு மீதி பாதியை இது கூட அப்படியே ஒட்டி விட்டுருங்க. செய்கிறப்ப கை ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஈரமாக இருந்தால் கையில் மாவு ஒட்டும், மோமோஸ் ஷேப் செய்ய வராது. இதில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். நான் சேர்த்துருக்கிற காய்கறி எல்லாமே 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அந்த மாதிரி காய்கறியை தான் சேர்த்துருக்கேன். மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் மோமோஸ் மைதாவில் செஞ்சால் தான் நமக்கு ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். மாவை மொத்தமாக திரட்டினா மோமோஸ் ஹார்டாக இருக்கும். மாவை பிசைகிறதுலையும் திரட்டுறதுலையும் தான் மோமோஸ் சாஃப்டாக வரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு
இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. நீங்கள் இட்லி பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். நான் பெரிய கடாய் எடுத்துருக்கிறதுனால ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஒரு இட்லி தட்டில் காலிஃப்ளவரோட லேயரை அந்த குழியில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மொமோஸை வச்சுக்கலாம். காலிஃப்ளவருக்கு பதிலாக இட்லி தட்டை ஈரம் பண்ணிவிட்டு மாவை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் தட்டை வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரியே 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அதுக்குள்ளே நம்ம மொமோஸ்க்கு ஒரு காரசாரமான சட்னி செஞ்சு எடுத்துக்கலாம். சட்னி செய்கிறதுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியோட மேல் தோலை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு கிரில் நெட் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெட் பேஸ்கெட் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியோட எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் ரிமூவ் ஆகிடும். இந்த அளவுக்கு வறுத்ததும் இதை அப்படியே எடுத்து வச்சு ஹீட் ஃபுல்லாக டவுன் ஆனதும் 2 தக்காளியோட தோலையும் எடுத்துகிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு 5 பல் பூண்டும் 1 டீஸ்பூன் வினிகரும் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறப்ப நல்லா வெந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கையை தண்ணியில் ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, நம்மளோட மொமோஸும் அதுக்கேற்ற மாதிரி சட்னியும் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம மாவை திரட்டுறப்ப நியூஸ் பேப்பரை விட மெல்லிசாக திரட்டணும். அப்போ தான் சூடு ஆறுனதுக்கப்புறமும் சாஃப்டாகவே இருக்கும். மாவை நீங்கள் மொத்தமாக திரட்டினா சூடாக இருக்கிறப்பவே ஹார்டாக தான் இருக்கும். ஹீட் போனதும் ரொம்ப ரொம்ப ஹார்டாகிடும். இதில் நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம ஹெல்த்தியான முறையில் செஞ்சுருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த மொமோஸ் சர்வ் பண்ணலாம். இந்த மொமோஸை கொழுக்கட்டை மாதிரி பெருசாக செய்யாமல் சின்ன சின்னதாக செஞ்சால் தான் பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருக்கும். அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது. உள்ளே வச்ச காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு. உள்ள ஸ்டஃபிங் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குதுல்ல. அதே டைமில் நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே இந்த மொமோஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொமோஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிரியங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.